அழகான ஒரு குட்டி கதை. ஏமாந்து போன ஓநாய். அழகான ஒரு மலையடி வாரத்தில் அருகில் இடையன் ஒருவன் வசித்து வந்தான். அவனிடம் நிறைய ஆடுகள் இருந்தன. அவன் தனது ஆடுகளை தினமும் அருகிலுள்ள மலைக்கு கூட்டிச் சென்று மேய்த்து வந்தான். மலையில் நிறைய பசும்புல் கிடைத்ததுனால ஆடுகளும் வயிறார உண்டு வளர்ந்தன. ஒரு நாள் வழக்கம் போல இடையன் தன் ஆடுகளுடன் மலைக்கு சென்றான். அவனது மனைவி குடிசையில் தன் கை குழந்தையுடன் தனியே இருந்தாள். அங்கு ஓநாய்களின் தொல்லை அதிகம் இருந்ததுனால வெளிக்கதவை தாழ்பால் போட்டுவிட்டு குழந்தையை உறங்கச் செய்து கொண்டிருந்தாள். வெகு நேரம் குழந்தை உறங்காமல் அழுது கொண்டே இருந்தது. தாயும் குழந்தைக்கு பலவித ஆசைகள் காட்டி தூங்கச் செய்ய முயல்கின்றாள். ஒன்றும் பலிக்காத கோபத்துடன் குழந்தையை பார்த்து, தூங்குறியா மாட்டியா? தூங்கவில்லை என்றால் உன்னை ஓநாயிடம் கொடுத்து விடுவேன் என பயமுறுத்தினாள். அச்சமயம் தற்செயலாக பெரிய ஓநாய் ஒன்று அவ்வழியே சென்று கொண்டிருந்தது. தாயின் சொற்களை கேட்டு அக்குடிசையின் வாயிலில் நின்றது அந்த ஓநாய். நல்ல உணவு கிடைக்கும் என்று ஆவலுடன் காத்திருந்தது. வெகு நேரமாகியும் அந்த அம்மா வெளியில் வராததால கோபம் கொண்டு வருத்தத்துடன் ஓநாய் சொன்னது, இப்பெண்ணின் பேச்சை நம்பி நான் இங்கு இவ்வளவு நேரம் காத்திருந்தது வீண். பொய் வார்த்தைகள் சொல்லி என்னை ஏமாற்றிவிட்டாள். இவளை நான் வெறுக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரியான வார்த்தைகளை ஒருபோது நம்பக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே அவ்விடம் விட்டு சென்றது அந்த ஓநாய்.